ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகத்திற்கு முருகருக்கு நான் வீட்டில் சிம்பிளாக பூஜை பண்ணியிருந்தேன். முருகர் என்னுடைய லைஃப்பில் எப்படி என்டர் ஆனார், அவர் என்னுடைய லைஃப்பில் செஞ்ச மிராக்கிள்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகருக்கு பிடித்த கந்தரப்பம் வைகாசி விசாகத்திற்கு வந்து நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணன்றதையும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கந்தரப்பம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போய் பூஜை பண்ணேன். இந்த அளவுக்கு ஒரு டம்ளரில் நம்ம கொஞ்சம் வாய் பகுதி உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம அரிசி எடுத்துக்கணும். ஒரு டம்ளரில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வர அளவுக்கு மட்டும் கேப் இருந்தால் போதும். அதில் வந்து நம்ம உளுந்து வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த அரிசியும் உளுந்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊறினாலே போதும். பச்சரிசியும் உளுந்தும் சீக்கிரமாகவே ஊறிடும்ன்றதுனால ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் நம்ம ஊற வச்சா போதும். அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுட்டு பூஜை ரூம் க்ளீனிங் அண்ட் பூஜை பாத்திரம் வந்து தேய்க்கிறதுக்காக நான் பூஜை ரூமுக்கு வந்துட்டேன். முருகர் என்னுடைய லைஃப்பில் எப்படி என்டர் ஆனார், அவர் என்னுடைய லைஃப்பில் செய்த மிராக்கிள்ஸை நான் சொல்கிறேன். நான் கடவுள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இப்படி பூஜை பண்ணுறேன்னா அது ரொம்ப வருஷமாலாம் இல்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். 4 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து நான் சும்மா அப்படியே விளக்கேற்றி எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். இந்த பயபக்தி அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்காது. நான் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன். நான் 2020 இருக்கும். அந்த இயர் வந்து என்னுடைய சிஸ்டர் தான் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி நான் ஒரு சேனலில் பார்த்தேன், பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து உப்பு தீப வழிபாடு மகாலட்சுமி கிட்ட வச்சு நம்ம பண்ணோன்னா நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும்ன்ற மாதிரி அந்த சேனலில் போட்டிருந்தாங்க. நானும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீயும் வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கூட கிடையாது, வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே மட்டும்தான் உப்பு தீப வழிபாடு பண்ணுவேன். அது ஃபஸ்ட்டு டைம் நான் எந்திரிக்கும் போதே வந்து எனக்கு நிறையவே சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுது. அந்த பிரம்ம முகூர்த்த உப்பு தீப வழிபாடு முடித்ததும் வந்துட்டு மகாலட்சுமி பாடல்கள் இதெல்லாம் வந்து பாடி முடித்ததும் அந்த டேவே வந்து கொஞ்சம் நல்லா, ஏன்னா சீக்கிரமாக நம்ம எழுந்திரிச்சிடும் இல்லையா, எல்லா ஒர்க்கும் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுற மாதிரி இருக்கும். அந்த டேவே நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடவே வந்து போயிட்டு இருந்தது. அடுத்த ஃப்ரைடே எப்போ வரும், அடுத்த ஃப்ரைடே எப்போ வரும்ன்ற மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு இந்த பூஜையில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சுது. பூஜை முடிச்சதும் வந்துட்டு போய் தூங்கக்கூடாது அப்படின்றதுனால நான் ஃபோன் வந்து பார்ப்பேன். அப்போ வந்து நான் நிறைய யூடியூப்பில் விரும்பி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் டூர், எல்லார் வீட்லேயும் எப்படி எப்படிலாம் பூஜை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து காமிக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட வந்து இவ்வளோ பூஜை பொருட்கள்லாம் நான் வச்சில்ல, கம்மியாக தான் வச்சுருந்தேன். ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு ஆசை வந்துச்சு, நிறைய பூஜை பாத்திரம் வச்சுருக்கணும், சிலைகள் வந்து நிறைய வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லார் வீட்லேயும் அழகழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை வந்துச்சு. ஜென்ரலாக நம்ம வீட்டில் மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது பூஜை பாத்திரம்லாம் கொடுப்பாங்க. அதில் எனக்கு கொடுத்தது வந்து பூஜை பாத்திரம் உட்பட இந்த சிலைகள்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி, அன்னபூரணி தாயார், இந்த 4 சிலைகள் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சிலை வாங்கணும்னு ஆசைப்பட்ட முதல் வந்து விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலை தான். 2020 செப்டம்பர் 15 செவ்வாய்க்கிழமையில் வந்து நான் போய் வாங்கிட்டு வந்தேன். முருகர் சிலை வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு எப்படிலாம் நம்ம பூஜை பண்ணலாம், என்ன பண்ணணுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் தான் நான் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ ரஞ்சனி பேஜஸ்னு ஒரு சேனலில் வந்துட்டு அவங்க 6 வாரம் 6 அகல் தீபங்கள் வந்து ஏற்றி முருகரை வழிபாடு செஞ்சோன்னா நம்ம வேண்டியது வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு சரி நம்மளும் பண்ணலாம், 6 வாரம்ன்றது 6 டேஸ் கண்டினியூஸாக நம்ம பண்ணிடலாம், ஏன்னா செவ்வாய்க்கிழமை தானே ஸ்டார்ட் ஆச்சு, செவ்வாய்க்கிழமையிலேருந்தே நம்ம 6 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கடவுள் இருக்காரு, கடவுள் மேலே முழு நம்பிக்கையோடு வச்சு நம்ம பூஜை பண்ணால் நம்ம வேண்டியது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தினதே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான். நானே இவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்கேன்னும் போது எனக்கே அது ஒரு மிராக்கல் தான். அது 6 அகல் தீபங்கள் ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா 6 நாளுமே 6 படை வீடுக்கான கவசம், அதையும் வந்து நான் கூகுள்
கூகுளில் தான் சர்ச் பண்ணேன். ஆறுபடை வீடு பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆறுபடை வீடு கவசமும் வந்து தினமுமே வந்து நான் பாடுவேன். நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அதுவுமே எனக்கு 6 டேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே ஒரு 4th டேவா 5th டேவான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு கண்டிப்பாக அது வந்து நிறைவேறிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எனக்கு நடந்த இந்த விஷயத்தை வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ் கிட்டலாம் வந்து நான் ஷேர் பண்ணி, நீங்களும் இது போல் வந்து 6 நாட்கள் 6 அகல் தீபங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து அந்த 6 டேஸ் மட்டும் விட்டுறாமல் தொடர்ந்து வந்து வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமையில் வந்து 6 அகல் தீபங்கள் ஏற்றி வழிபட ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் கிருத்திகையில் வந்து பார்த்திங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணி 6 அகல் தீபங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாதந்தோறும் வரும் கிருத்திகையில் வந்து முருகருக்கு படையல் போட்டு தான் நான் பூஜை பண்ணுவேன். அப்புறம் கடவுள் மேலே வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பு அதிகமாகிடுச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இந்த சிலை வாங்கணும், அந்த சிலை வாங்கணும், இப்படி பூஜை பண்ணணும், அப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பூஜை கபோர்ட் மேலே வந்து ஆசையாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டால் நிறைய சிலைகள், நிறைய பூஜை பொருட்கள்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, அதுவும் 2020லேயே வந்து நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கி ஒரு பொருட்களாக வந்து நான் சேமிக்க ஆரம்பித்தேன், பூஜை பொருட்கள்லாம். ஆக்சுவலாக நான் ஒரு முருகர் பக்தை கிடையாது. கடவுள் மேலே அந்தளவுக்குலாம் நம்பிக்கை இல்லாத பொண்ணு. எனக்கே இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும் போது உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் வந்துட்டு கடவுள்கிட்ட மனமுருகி நியாயமான கோரிக்கைகளை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுன்றது நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். சிலை அபிஷேகமில் பண்ண ஃபஸ்ட்டு சிலையே வந்து பார்த்திங்கன்னா முருகர் தான். நான் அவ்வளோ 4 சிலை வச்சுருந்தேன். அதுக்கு கூட நான் இந்த மாதிரி நான் அபிஷேகம்லாம் பண்ணது கிடையாது. ஆனால் நான் முதல் அபிஷேகம் பண்ணது முருகர் சிலைக்கு தான். ஒன்ஸ் வந்து நம்ம சிலைகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கான ஸ்பெஷலான டே வரும்போது நம்ம பண்ணலாம். முருகர்னால் சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி, லக்ஷ்மி தாயாருக்கு வந்துட்டு அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வந்து பண்ணலாம். ஏன்னா நான் வந்து முருகருக்கு எவ்ரி கிருத்திகைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி தான் பூஜை பண்ணுவேன். வாங்கின புதுசில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து எனக்கு படையல் போடுறதுக்கும் நான் ரெடி பண்ணணும், பூஜைக்கும் எல்லாம் ரெடி பண்ணணும், அபிஷேகத்துக்கு உட்கார முடியாததுனால நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் வாஷ் பண்ணி இப்போது சந்தனம் போட்டு இதெல்லாம் வச்சு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிடுவேன். ஆனால் அபிஷேகம் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் 3 டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் 3 டைமுமே எனக்கு வந்துட்டு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பால் இருக்கும். அந்த 1 டம்ளர் பால் தானாகவே அது எல்லாமே நடந்தது வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையில் தான் நடந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே நடந்துச்சு. எனக்கு ஒரு தடவை பால் வந்து தவறுதலாக கொட்டிடுச்சு. 1 டம்ளர் பால் இருக்கும். அப்போவுமே எனக்கு அது நான் சரியாக கவனிக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்துட்டு பால் வந்து கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு, திரிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு டைம் வந்துட்டு பால் வந்து நான் சிம்மில் வச்சுருந்தேன். அப்படியே நான் மறந்துட்டுருக்கேன். அப்படியே அது சுண்டி போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து கிருத்திகை அன்னைக்கு நடந்தது தான். ஈவினிங் ஏன்னா நான் மதியமே நான் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிருவேன். ஈவினிங் போல் ஒரு 4 to 5 இந்த மாதிரி டைமில் தான் எனக்கு இதெல்லாம் நடந்திருந்தது. அப்போ நானே நினச்சிக்கிட்டேன், அப்போ முருகருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணாததுனால இதெல்லாம் அவரே நம்மளை பனிஷ் பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிருத்திகைக்கு கூட அபிஷேகம் பண்ண வந்து தவறுனதே கிடையாது. அதனால தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், சிலைகள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஸ்பெஷலான டே வரும்பொழுது நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கிங்க. இப்போ 2 ஹவர்ஸ் வந்து ஆகிடுச்சு. இந்த உளுந்தும் அரிசியும் வந்து நல்லா ஊறிடுச்சு. அதை ஒரு 2-3 தடவை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். இப்போது நம்ம உளுந்து வடைக்கெலாம் நம்ம அரைப்போம் இல்லையா, இந்த தண்ணியே ஊற்றாமல் லேசாக தண்ணி தெளித்து அரைப்போம்ல, அது போல் தான் வந்து இதுக்கும் நம்ம அரைக்கணும். இது வந்து நல்லா அந்த மாதிரி கொரன்னுலாம் இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. மிக்ஸி ஜார்லேயே வந்து நம்ம உளுந்து அரிசி அரைக்கும் போதே வந்து வெல்லத்தையும் அப்படியே பவுட்ரு பண்ணி அது கூடவே அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே மொத்தமாக போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துட்டேன். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும். நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த பூரிலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு கரண்டியாக தான் ஊற்றணும். ஒரு கரண்டி ஊற்றினதுமே அப்படியே உப்பி வரும். அதை அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். 2-3 கரண்டி வந்து நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கும் போது ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும். நான் ஆனால் இன்றைக்கி இதுவில் வந்து பேனில் வந்து அந்த மாதிரி பண்ணலை. நான் ஒரு பணியார கல்லில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக
கொஞ்சமாக நெய் விட்டு அதிலேயே ஊற்றி தம் போட்டு மூடி இப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்திருந்தது அதோடைய டேஸ்ட்டுமே. கந்தரப்பம் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் பார்த்துருந்தேன் மொபைல்லலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தேன். அதிலலாம் பார்த்திங்கன்னா ஆயிலில் போட்டு தான் எடுத்திருந்தாங்க. சரி நம்ம ஆயில் இது பண்ணிக்க வேண்டாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். முருகருக்கான விசேஷ நாட்கள் வரும்பொழுது இந்த மாதிரி கந்தரப்பம் நம்ம சமைச்சு வைக்கிறது ரொம்பவுமே உகந்தது. ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. திருப்பி நம்ம போட்டதுக்கப்புறம் அப்போ நம்ம தம் போட தேவையில்ல, அப்படியே அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு இதுவாகிடும். நான் எப்போவுமே நெய்வேத்தியம்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் போய் உட்காருவேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அதுக்கெலாம் ரெடி பண்ணுவேன். ஏன்னா நான் அதெல்லாம் முடிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணணுன்னா எனக்கு டைம் இருக்காதுன்றதுனால முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். நெய்வேத்தியம்லாம் ரெடி பண்ணி முடித்ததும் நான் டைரெக்டாக பூஜை ரூமுக்கு போயிட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரீசெண்டாக மீஷோ ஆப்பில் முருகருடைய ஓம் சிம்பிளும் வேலும் இருக்கிற மாதிரி டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். நான் அது வாங்கி சும்மாவே வச்சு இது பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நான் அபிஷேகம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. சரி வைகாசி விசாகமுக்கு பண்ணிக்கலாம். பட் அது பிராஸ் கிடையாது, அது சும்மா ஃபேன்சி ஐட்டம் மாதிரி தான். நம்ம அடிக்கடிக்கெல்லாம் பண்ணணுன்னா அது எப்படி இருக்குன்றது தெரியல. இது ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெறும் பித்தளை வேலுக்கும் முருகர் சிலைக்கு மட்டும் பண்ணால் போதும். இதுக்கு சும்மா பூஜை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த ஓம் வேலுக்கு. ஏன்னா ரெகுலராக நம்ம பண்ணால் அது எப்படி இருக்கும்னு தெரியல, தண்ணி பட்டுச்சுன்னா என்ன ஆகுன்றது தெரியல. பட் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தான் நான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 3 பொருள் வச்சு பண்ணியிருந்தேன். பால், சந்தனம், விபூதி, இந்த 3 பொருள் மட்டும்தான் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். முருகர் கோவிலுக்கெலாம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா பழனி, திருச்செந்தூர் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம சும்மா அப்படி கிளம்பிலாம் போகக்கூடாது. முழுமையாக பார்த்திங்கன்னா முருகருக்கு விரதம் இருந்து அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோவிலுக்கு போகணும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 48 நாள் தொடர்ந்து நம்ம விரதம் இருக்கலாம். 48 நாட்கள் விரதம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த 48 நாளும் வேல்மாறல், கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம், முருகருக்கான திருப்புகள் அதெல்லாம் நம்ம பாராயணம் செய்யலாம். இப்படி நம்ம விரதம் இருந்து போனால் நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க பார்த்திங்கன்னா 21 நாட்கள், 11 நாட்கள் அந்த மாதிரி விரதம் இருந்து நம்ம போகிறது ரொம்ப நல்லது. நான் பழனி, திருச்செந்தூர் இந்த மாதிரிலாம் போகும்பொழுது பார்த்திங்கன்னா 48 டேஸ்லாம் இருக்க மாட்டேன். ஒரு 15 நாள் 20 நாள் அது போல் தான் நான் இருப்பேன். தினமுமே அபிஷேகம், அர்ச்சனைகள் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பூஜை. முருகர்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் நியாயமான வேண்டுதல்களாக இருக்கணும். அது கொஞ்சம் டிலே ஆகும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு. ஆனால் அது கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பாரு. அவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கேட்டு அது நடக்கலைன்னா நீங்கள் அப்படியே வெக்ஸ் ஆகிடக்கூடாது. அது நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அதற்கான பலன் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்னொன்று, முருகருடைய அற்புதமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட நீங்கள் போகும்பொழுது தான் எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல்லாம் வச்சு கேட்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு அன்புக்கு அடிமையாயிட்டீங்கன்னா, எனக்கு வீடு வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம், எனக்கு உன்னுடைய அன்பு மட்டும் போதும், நீ எப்போவுமே எனக்கு லைஃப் லாங் என் கூட இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துடுவோம். அவர்கிட்ட எந்த ஒரு கோரிக்கையும் நம்ம வைக்க மாட்டோம். அதை தான் அவர் எதிர்பார்ப்பார். இதுவுமே என்னுடைய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். நானுமே ஒரு 4 இயர்ஸாக முருகரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்தே நான் அவர்கிட்ட எதனா வேண்டுதல் வச்சு நான் கேட்பேன். கொஞ்சம் டிலே ஆனாலும் அதுக்கப்புறம் எனக்கு அது நடந்திருக்கு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் அவர்கிட்ட போய் நான் எதுவுமே கேட்குறதே கிடையாது. நான் இப்போல்லாம் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், என்னுடைய ஹெல்த்து நல்லா இருக்கணும். என்னோடய ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா தான் நான் இந்த மாதிரி உனக்கான பூஜைலாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்போவுமே வேண்டுவேன். இன்னொன்று, நமக்காக நம்ம வேண்டிக்கிறோன்றதை விட மற்றவங்களுக்காக நம்ம வேண்டிக்கிட்டால் நமக்கு அதற்கான பலன் நிறையவே இருக்குது. இப்போ நிறைய பேர் குழந்தை இல்லாமலாம் வேண்டுதல்லாம் வச்சுப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேண்டுதல்லாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ம மேலே இருக்கிற அன்பு கூடுமே தவிர குறையவே குறையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப்
லைஃப்பில் நடந்த அனுபவத்தை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முருகருடைய அருளை வந்து நீங்கள் பரிபூரணமாக பெறணுன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே போல் ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது வந்து நீங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டபுள் மைண்டடோட வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது நடக்கும், அவர் நடத்தி கொடுப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சு நீங்கள் கோரிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக அது பாசிட்டிவாக தான் போகும். யாருன்னா வந்து சொன்னாங்கன்னா இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் முழு நம்பிக்கையோடு நம்ம போய் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம அந்த கோவிலுக்கு போகிறோம், கடவுள் வந்து நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு போய் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக கடவுள் நடத்தி கொடுப்பாரு. இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னா அது நடக்காமலே தான் போகும். நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருந்தால் பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு நடக்கும். இப்படி தான் நான் முருகர்கிட்ட வந்து சரணடைஞ்சேன்னு கூட சொல்லலாம். நெய்வேத்தியம் ரெடி பண்ணியாச்சு, அபிஷேகம்லாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவர் அழகாக அலங்காரமும் பண்ணியாச்சு. இப்போ முருகர் வந்து பூஜைக்கும் ரெடி ஆகிட்டார். இன்றைக்கி வந்து நான் முருகருக்கு ஓம் தீபமும் 6 அகல் தீபமும் வந்து ஏற்றி வழிபட்டிருந்தேன். ஓம் விளக்கில் மட்டும்தான் நான் பசும் நெய் வந்து ஊற்றியிருந்தேன். மற்ற எல்லா 6 அகல்லையும் வந்து நார்மல் எண்ணெய் தான் ஊற்றி விளக்கேற்றியிருந்தேன். முருகர் என்னுடைய லைஃப்பில் பண்ண மிராக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 இல்லை நிறையவே இருக்குது. முருகரை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் கூட போதாது. முருகர் உங்களுடைய லைஃப்பில் என்னென்னலாம் மிராக்கிள்ஸ் வந்து நடத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துக்குங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதோட நான் என்னுடைய வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீடியோவோட எண்டில் வந்து நான் ஒரு சாங் வந்து பாடியிருப்பேன். அந்த சாங் வந்து என்னுடைய சன் வந்து எப்போ பாரு அவன் பாடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்காக இந்த சாங் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காணும் ஆசைதான் குறைவா. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காணும் ஆசைதான் குறைவா. கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்கான தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா, விளையாட